ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் ஸ்பெஷலாக ஒரு சாண்ட்விச் ரெசிபி. இந்த சாண்ட்விச் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாண்ட்விச் மேக்கரில் பண்ணாமல் கேஸில் யூஸ் பண்ணுற டோஸ்டரில் பண்ண போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நெக்ஸ்ட் கிவ் அவே கண்டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயாச்சு. அண்ட் ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களோட புது சப்ஸ்கிரைபர்ஸை இன்வைட் பண்ணி கிவ் அவே கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த கிவ் அவே கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த சாண்ட்விச்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதில் வந்து சீஸோ மைனஸோ இது எதுவுமே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் ஹெல்த்தியான மெத்தடில் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சாண்ட்விச்க்கு உண்டான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இதில் வெங்காயம் சேர்க்கறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங் கொடுக்கும். அதுக்காக வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வேணாங்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் வந்து இப்போ கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த கேரட் வதங்கும் போதே இதுக்கு தேவையான உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த கேரட்டோடே வந்து பீட்ரூட், பட்டாணி, கார்ன் இந்த மாதிரி உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டோட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த கேரட்டை வந்து நல்லா இந்த சாண்ட்விச்சுக்கு நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த கேரட்டும் இந்த பொட்டேட்டோவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை குக்கார வரைக்கும் வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி கேரட்டும் பொட்டேட்டோவும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டா கூட நம்ம பசங்களுக்கு வந்து நல்லா அது ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இது பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா ஓரளவு 2 பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி கேஸ் டோஸ்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டோஸ்டருக்குள்ளே வந்து லைட்டாக ஆயிலோ பட்டரோ அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணால் போதும். ப்ரெட்டில் வேறு பட்டர் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் இதில் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இப்போ ப்ரெட்லேயும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பட்டர் அப்ளை பண்ணுற பக்கம் வந்து வெளிப்பக்கம் வரணும். ஸ்டஃபிங் வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ இந்த கேஸ் டோஸ்டரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்டஃபிங் வச்சு இதை பண்ணலாம். அதே வந்து சாண்ட்விச் மேக்கரில் பண்ணும்போது வந்து நம்ம ஸ்டஃபிங் நிறையா வச்சோம் அப்படின்னா அது வந்து மூட முடியாது. இப்போ இதை டோஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அந்த சாண்ட்விச் மேக்கரோட இந்த டோஸ்டரில் நம்ம டோஸ்ட் பண்ணும்போது ப்ரெட் நல்லா கிறிஸ்பியாக வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்டஃபிங்கும் வந்து உள்ளே நிறையா வைக்கிறனால ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ அந்த டோஸ்டரை நல்லா 2 பக்கம் திருப்பி கேஸில் காமிச்சு டோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள சாண்ட்விச் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். கேஸை மட்டும் ஹையில் வச்சிடாமல் சிம்மில் வச்சு டோஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த டோஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச் மேக்கர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து நான்ஸ்டிக் கோட்டிங் கொண்டது. அண்ட் அதை வந்து நம்ம வாஷ்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சும்மா தொடச்சி தான் வைக்கணும். மேபி ஒரு லைட்டான ஒரு ஈரத்துணி வச்சு தான் துடைக்க முடியுமே தவிர அதோட மெயின்டெனன்ஸ் வந்து க்ளீனிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது வந்து அதோட யூசேஜ் வந்து நம்ம ரொம்ப ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான்ஸ்டிக் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீஸ், மைனஸ் அது மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டையும் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. எஸ்பெஷலி கிட்ஸுக்கு வரும்போது அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம இதை கேஸ்லேருந்து எடுத்துடலாம். இந்த சாண்ட்விச் ரெசிபி எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியாக இருந்தால் கூட நம்ம வந்து ஹெல்தி ஐட்டம்ஸாக போட்டு பசங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த தாட்டும் இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக கிவ் அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை இன்வைட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள்.